என்னுடைய மூத்த மகனை திடீரென்று குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போனோம். சனிக்கிழமை என் குழந்தை மரித்து விட்டது. 2.5 வயசு பையன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது. மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தேன். திங்கட்கிழமை என்னுடைய குழந்தையுடைய பாடியை கொண்டு வந்து வீட்டு வாசற்படியில் வைத்து சவால் நிறைந்த ஒரு பாடலை பாடினேன். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு, தொடர்ந்து நான் பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். பாடலை பாடி என் குழந்தையை அடக்கம் செய்து வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், டேடி டேடி என்ற பிள்ளையை காணும் ஆண்டவரே, எனக்கு இருந்து ஒரே பிள்ளையை நீங்க எடுத்துட்டீங்களப்பா. நான் ஒரு ஆள் இல்லாம என்னால நடக்கவே முடியாது. இப்படி ஒரு குழந்தை தான் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு ஆண்டவரே என்று அழுது கொண்டிருந்த போது ஒரு சத்தம் வந்தது. உன்னுடைய மகன் என்னுடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறான். நான் ஆண்டவர் சொன்னேன், உன்னை எதற்காக உடைத்தேன் தெரியுமா? பரிமள தைலம் குப்பியில் இருக்கும் வரை வாசனை வீசாது. அந்த குப்பியை உடைத்தால் எவ்வளவு வாசனை வீசுமோ அதுபோல் என்னுடைய மகிமையை நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் நான் இறக்குவேன். அல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நீ ஆராதனை செய்யும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையாக சொல்லுகிறேன், நான் வர்ஷிப் பண்ணும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது வானம் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள்.